விஷ்ணுபிரியாவினுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று விஷ்ணுபிரியாவினுடைய தந்தை ரவி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது சிபிஐ விசாரணைக்கு 4 வார காலங்கள், அதாவது தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. 4 வார காலங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதே போல தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி நம்முடைய செய்தியாளர் உதயாவிடம் நம்ம விரிவாக கேட்கலாம். உதயா, இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? தந்தை ரவி என்னென்ன கோரிக்கைகளை முன்வைச்சிருந்தார்? விக்ரம், டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவினுடைய தந்தை ரவி சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடர்ந்த வழக்குல தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை சிபிசிஐடி போலீசார் நடத்தினாங்கன்னா முறையா நடக்காது. ஏற்கனவே விஷ்ணுபிரியா இறந்த போது தகவல் தெரிவித்த பொழுது அவருடைய உடலை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்று தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக வலியுறுத்தியதாகவும், ஆனால் அதுக்கு முன்னதாகவே பிரேத பரிசோதனை நடைபெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே காவல்துறையை காப்பாற்றுவதற்காக சிபிசிஐடி போலீசார் செயல்படக்கூடும். எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார். எனவே சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும், அப்பொழுதுதான் உண்மை நிலை தெரிய வேண்டும் என்றும் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனு இன்று காலை நீதிபதி PN பிரகாஷ் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசிற்கு 4 வார காலத்திற்குள் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ரவி சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் இந்த தற்பொழுது சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நீதிபதி தற்பொழுது நடைபெற்றக்கூடிய சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது, போரன்சிக் ரிப்போர்ட் வந்த பின்னால் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும். எனவே 4 வாரத்திற்குள் இது தொடர்பாக நோட்டீஸ் அளிக்க வேண்டும், அதன் பின்னர் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும். எனவே நீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விக்ரம், உதயா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றமே இதை கண்காணிக்கும் அப்படின்னு நீதிபதி சொன்னதற்கான பின்னணி என்ன? அது பற்றி விரிவா சொல்ல முடியுமா? அதாவது ரவி சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அல்லது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அழுத்தமாக கேட்டுக்கொண்டார். அது அடிப்படையிலேயே நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை தினமும் நடைபெற வேண்டும், இது ஒரு முக்கியமான வழக்கு, இது தினமும் நடைபெற வேண்டும், அந்த அடிப்படையில் தான் அவர் நீதிமன்றமே இதனை கண்காணிக்கும் என்று தெரிவித்தார். விக்ரம், அப்ப தினந்தோறும் இதனுடைய விசாரணை நடைபெற வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறாரா? தினந்தோறும் நடைபெற வேண்டும் என்று குறிப்பிடவில்லை, இந்த விசாரணை தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விசாரணை முக்கியமானது. எனவே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது, போரன்சிக் ரிப்போர்ட் வர வேண்டும், அதன் பின்னரே இது குறித்து முடிவு செய்ய முடியும். எனவே சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது. தற்பொழுது தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக 4 வாரம் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. விக்ரம், உதயா, இந்த உத்தரவு பற்றி ரவி என்ன சொல்றார்? விஷ்ணுபிரியாவினுடைய தந்தை ரவி விஷ்ணுபிரியாவினுடைய தந்தை ரவி இது குறித்து நம்மிடம் எதுவும் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை. இது குறித்து அவருடைய வழக்கறிஞரும் தெரிவிக்கும் பொழுது இந்த வழக்கை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்று சொல்லியிருப்பது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது என்று தெரிவிக்கிறார். தற்பொழுது சிபிஐக்கு மாற்ற முடியவில்லை என்றாலும் இந்த வழக்கை நீதிமன்றம் கண்காணிப்பதால் தங்களுக்கு திருப்தி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். விக்ரம், இப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை தற்போது எந்த கட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா உதயா? தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று காலையில் தான் வழக்கறிஞர் மாளவியா என்ற தொடர்ந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஏன்னா இந்த வழக்கை காதல் தொடர்பான தற்கொலை என்று காவல்துறை மாற்ற முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டி மனு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று காலையில் தான் அதே நீதிபதி இது விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்கும் முயற்சியிலும் இந்த விசாரணையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விக்ரம், உதயசூர்யா, இப்ப தமிழக அரசு தரப்புல என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது? தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞர் வாதாடும் பொழுது இந்த வழக்கில் முறையாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே முறையான விசாரணை நடைபெறும். தற்பொழுது சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியமில்லை. சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது, நேர்மையான விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. விக்ரம், உதயசூர்யா, மேலும் வேற என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் இந்த வழக்குல பரிமாறப்பட்டது நீதிமன்றத்துல? நான் குறிப்பிட்டதை தவிர வேறு எந்த விதமான வாதங்கள் பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே இந்த வழக்கில், அதாவது டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி திமுக சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. மேலும் டிராபிக் ராமசாமி சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. இவர்களுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்பொழுது குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் சிபிஐ விசாரணை கோர முடியும் என்று கோரி நீதிபதிகள் அந்த மனுவை தள்ளுபடி செய்தனர். இன்றும் காலையில் நீதிபதி PN பிரகாஷ் மாளவியா தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறார். இந்த வழக்கு, அதாவது விசாரணைக்கு உகந்ததல்ல, மாளவியா தொடர்ந்த வழக்கு சிபிஐ கோரும் மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தெரிவித்தார். தற்பொழுது அவருடைய தந்தை
ரவி தொடர்ந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வாதங்களை தவிர வேறு எதுவும் சுட்டிக்காட்டும்படியாக வாதங்கள் நடைபெறவில்லை விக்ரம்.